வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நம் சந்தைகள் ஒரு லேக்லஸ்டர் மூவ்ல இருந்து ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ஒரு நெகட்டிவ் நோட்டில் முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா 93 புள்ளிகள் குறைந்து 24,548 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 643, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்கா 1738. ப்ராடர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிட் கேப் ஸ்மால் கேப்னு பார்த்தோம்னா இன்னைக்கு விழுந்திருக்கு 0.46 and 0.97% ரெஸ்பெக்டிவ்லி. தென் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து 0.6% வந்து விழுந்திருக்கு, ரிஃப்ளெக்டிங் 13.19 வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து வணிகமாகிக் கொண்டிருந்தது சொல்லலாம். மேலும் ப்ராடர் மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட்டை பார்க்கும் பொழுது அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவையும் வைத்து வித் ஸ்மால் கேப் மிட் கேப்பினுடைய இன்புட்டை வைத்து பார்க்கும் பொழுது சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் நாம் துறைகளை பார்க்கும் பொழுது ஐடி மெட்டல் வந்து ஒரு பையிங் இருந்தது. மெட்டல் ஐடி பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தில் இதுவரையும் 6% ஏறி இருக்கிறது. ஸோ நம்ம வந்து இந்த மாதம் ஓப்பனிங்லேயே சொல்லியிருந்தோம், ஐடி அண்ட் பேங்க் நிஃப்டி தான் இந்த மாதத்தினுடைய நிஃப்டியை ஏற்றுவதற்குண்டான 2 முக்கிய கூறுகளாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஐடி ஏறுது, இன்னொரு பக்கம் மறுபுறம் பேங்க் நிஃப்டி இறங்கிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் வந்து பெரிய மூவ்மெண்ட்டை பார்க்க முடியல, அதே லெவலில் திருப்பி சுற்றிட்டு இருக்கு. டிசம்பர் 2ஆம் தேதி என்ன இருந்தது மார்க்கெட்டு, அங்கே தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், இன்னும் மேலே போக முடியவில்லை. மேலும் துறைகளில் வீழ்ச்சியானது பார்த்தோம்னாக்க எஃப்எம்சிஜி, மீடியா, ஆட்டோ நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இன்னைக்கு நடந்துள்ளது என்று பார்த்தோம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா அதானி குழுமத்தில் அதானி என்டர்பிரைசஸ், பாரதி ஏர்டெல், டெக் மஹேந்திரா, இந்துசன் பேங்க், அதானி போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ரீலங்காவுக்கு வந்து அவங்க லோனே வாங்க போகிறதில்ல, இன்டர்னலாகவே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அந்த துறைமுகத்தினுடைய வியாபாரத்தை கவனிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ பாசிட்டிவ் நியூஸ் என்று சொல்லலாம். தென் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், பவர் கிரிட் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கிய பங்குகள்னு பார்த்தோம்னாக்க என்டிபிசி, இந்துஸ்தான் லீவர், ஹீரோ மோட்டோகார்ப், கோல் இந்தியா, பிபிசிஎல், எஸ்பிஐ லைஃப், அது மாதிரி அந்த ஆல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் வந்து பேங்க் இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து ஆர்பிஐ மற்றும் செபி வந்து ஒரு விதமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பங்குகளில் வந்து வீழ்ச்சி இருக்கக்கூடும். அதுமாதிரி ஹெச்டிஎஃப்சி லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த அனௌன்ஸ் பண்ண தேதியிலிருந்து அது வீழ்ச்சியை தான் தழுவி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். டாடா மோட்டார்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், டாடா கன்சூமர், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் நிஃப்டி 500 பார்த்தோம்னாக்க சேலட் ஹோட்டல் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்குன்னு சொல்லலாம். அதுபோல் அதானி கிரீனும் இன்னைக்கு 1217 ரூபா 6% ஏறி இருக்கு. லூசர்ஸில் நால்கோ வந்து 7.5% மேலே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதானி கிரீன் எனர்ஜி ஒரு 250 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் ராஜஸ்தானில் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் 11,434 மெகாவாட். அதேமாதிரி எம்பிஎன்எல் ஷேர்ஸ் பார்த்தோம்னா 14% ஏறி இருக்கு, எஸ்க்ரோ ஃபண்டிங் சேலஞ்சஸ்னால. மேலும் சக்தி பம்ப்ஸ் பார்த்தோன்னா ஒரு 5% செக்யூரிங் 753 crore ஆர்டர் ஃப்ரம் சோலார் பம்ப் ஆர்டர் கிடைச்சிருக்கு. தென் ஆக்மி சோலார் வந்து 250 மெகாவாட் என்ஹெச்பிசினுடைய ப்ராஜெக்ட் ₹4.56 பர் யூனிட்னா அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதில் க்ரீன் ஷூ ஆப்ஷனாக 500 மெகாவாட் வரலையும், கம்மியான மெகாவாட்லேருந்து கூட வரலையும் போகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சொல்லலாம். அதுபோல் ஹுண்டாய் மோட்டார்ஸ் வந்து இன்றைக்கி 3% மேலே விழுந்திருக்கு. ப்ரைஸ் ஹைக் தான் கன்சர்ன்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர நெகட்டிவ் அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங்கும் பேங்க் ஆஃப் அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. வால்யூம் வைஸ் பார்த்தோன்னா இன்றைய தினம் டிஎல்சி இந்தியா கிட்டத்தட்ட ஒரு ரிமார்க்கபிள் ஸ்பைக் இன் ட்ரேடிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். 67 டைம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2 வீக்ஸ் ஆவரேஜ்லேருந்து, கிட்டத்தட்ட 6.5% ஏறி இருக்கு இன்னைக்கு. அதுபோல் எம்டார் டெக்னாலஜிஸ், எம்டிஆர் டெக்னா இருக்கு இல்லையா, அதுவும் வந்து சப்ஸ்டான்ஷியல் வால்யூம் சர்ச் டுடே 26% வால்யூம் ஏறி இருக்கு. ஆனால் அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரு 3.5% கீழே விழுந்திருக்கு. தென் நியோமா வெல்த் மேனேஜ்மெண்ட் அதுவும் பார்த்தோம்னாக்க ஒரு மேசிவாக 39.31% ஃபோல்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ட்ரேடிங் வால்யூம். ஷேர் வந்து கிட்டத்தட்ட 6% இன்னைக்கு விழுந்திருக்கு, 6,861 முடிவடைந்திருக்குதுன்னு சொல்லலாம். 2,100 கோடி ரூபாய்க்கு பிளாக் டீலும் அந்த பங்கில் இன்றைய தினம் நடந்துள்ளது. மேலும் கேஷ் மார்க்கெட் வால்யூம் வந்து லோவராக இருக்குது.
கோல்டு வந்து 277 ரூபாய் குறைந்து 78,725லையும், சில்வர் 202 ரூபாய் குறைந்து 95,600லையும், குரூட் ஆயில் 34 ரூபாய் அதிகரித்து 5,968லையும் மணியமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் கேபினட் மீட்டிங் கிளியரிங்கில் ஒன் நேஷன் ஒன் பில் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எலெக்ஷனுக்கு. ஸோ இது வந்து பார்லிமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் வீக் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் இன்ஃப்ளேஷன் பார்க்கும் பொழுது நல்லாவே கூல் டவுன் ஆகிருக்கு. 3 மந்த் லோவை வந்து தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 5.48% வைசஸ் 6.21. அதுமாரி சிபிஐ தான் பெட்டராக இருக்குன்னு சொல்லுவோம். தென் ஆர்பிஐ வந்து இதுவரையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அன்சேஞ்ச் பண்ணவே இல்லை ஆல்மோஸ்ட் 2 வருஷமாக. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய மல்ஹோத்ரா வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்ரோச்சில் வர வருஷம் ஏர்லி 2025 வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே சந்தைகளில் இப்போ பரவலாக வந்துள்ளது. மேலும் நேஷனல் கம்பெனி லா அப்பாலட் ட்ரிபுனல் அந்த என்பிசிசிங்கிற கம்பெனிக்கு $1.1 பில்லியன் ஹவுசிங் ப்ராஜெக்ட் வந்து அலாட் பண்ணியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுமாதிரி ஸ்டேட் பேங்க் பார்த்தோம்னாக்க ஒரு ரைடிங் வித் குட் குவாலிட்டி ஆஃப் அசட்ஸ் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு இன்புட் வந்திருக்கு. ஸோ அதனால் இது ஒட்டுமொத்த பேங்கிங் செக்டாருக்குமே இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் ஹெச்எஸ்பிசி இந்தியா வந்து புல்லிஷ் ஆன் இந்தியன் ஃபார்மாசூட்டிக்கல் செக்டார் ஆன் 2025. ஸோ கிட்டத்தட்ட பீக் இயர் ஃபார் ஃபார்மா அப்படின்னு அடுத்த வருஷத்தை அவங்க வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. தென் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஐடிசி, பாரதி ஏர்டெல் அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைய தினம் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் மார்க்கெட் வந்து ஒரு ஹை வாலட்டைல் மூவில் இருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக இறங்கினதுன்னு சொல்லலாம். ஓப்பனிங் வந்து 24,604, அதுக்கப்புறம் ஒரு 9:30 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய உச்சம் 24,675 தொட்டுது. அங்கிருந்து படிப்படியாக விழுந்து ஒரு 2:30 மணிக்கு பார்த்தோன்னா 24,527.95 கிட்டத்தட்ட ஒரு 148 புள்ளிகள் வரை விழுந்து ஒரு ஆட்டத்தை காமிச்சதுன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைய தினமும் நிஃப்டி ஃபியூச்சர்னுடைய ஆவரேஜ் பார்த்தோன்னா பிலோ ஆவரேஜ் வால்யூம் 35 லட்சம் தான் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் 10 லட்சம் தான் பிலோ ஆவரேஜ் வால்யூம். ஸோ அதனால் இது என்ன சொல்லுவோம்னாக்க ஒரு மாதிரி வித் லோ வால்யூம் மார்க்கெட்ஸ் ஆர் கன்சாலிடேட்டிங் ஆன் த டைரக்ஷனுங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தவரை 24,800 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். 24,613 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும் ஃபியூச்சரில். அதுமாதிரி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் வந்து பார்த்தோம்னா 53,753 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 53,400 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். பட் ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா 24,750 அப்படிங்கிற ஒரு லெவலை வந்து ஒரு டெசிசிவாக மார்க் பண்ணி மேலே போச்சுன்னு வச்சுங்களேன். அப்சைடு வந்து 24,90 25,200 வரையிலையும் வரக்கூடிய நாட்களில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் நாளைய தினம் நம்ம சந்தைகளில் வந்து வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.